வணக்கம் 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 நண்பர்களே. ஸ்டாலினின் கனவு திட்டம் உடனே வேலையை முடிங்க. சிவ்தாஸ் மீனா போட்ட உத்தரவு இதெல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. அதாவது சென்னை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் எப்போது மழை பெய்தால் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். எப்போதுமே மழை பெஞ்சுன்னா வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுவாக தண்ணீர் அதிக நேரம் தேங்கியிருக்கும். ஆனால் தற்போது சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதை தவிர்க்க வெள்ள நீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழாய்கள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளன. சாலை ஓரங்களில் பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த குழிகளில் நீர் வெளியேறுவதற்கான கால்வாய் போன்ற வசதியை ஏற்படுத்தியுள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் இந்த வெள்ள நீர் வடிகால் அமைப்பு சென்னை முழுக்க 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கனவு திட்டம் ஆலோசனை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த நிலையில் புதிய தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக தலைமை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஈயப்பா அவர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பாக பெருநகர் சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகத்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம், சென்னை மெட்ரோ மற்றும் பெருநகர் சென்னை மாநகராட்சியின் கண்காணிப்பு அலுவலர்கள், மண்டல அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்குண்டான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அது குறித்தும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக முடிக்கப்பட வேண்டிய பணிகள் தொடர்புடைய துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் அவர்கள் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தது என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, பெருநகர சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக முழுமையாக முடித்திட வேண்டும். மாநகராட்சிக்குட்பட்ட நீர்நிலைகளிலும் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆறுகள், கால்வாய்களிலும் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாரும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு முடித்திட வேண்டும். மழைநீர் வடிகால்களில் படிந்துள்ள மண் துகள்களும் முழுமையாக அகற்றிட வேண்டும். இப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மழையின் காரணமாக எப்பகுதியிலும் தண்ணீர் தேங்கும் வகையில் இந்த பணிகளை பார்த்திங்கன்னா விரைந்து முடித்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த தண்ணீர் மழைநீர் பகுதியில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் தண்ணீர்கள் தேங்கக்கூடாது. அதற்கேற்ற மாதிரி ஒரு முயற்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கான பணிகளை தொடர்புடைய அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்புடன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் மழைநீர் வடிகால் பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்திட வேண்டும். பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை பெருநகர் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, மின்துறை உள்ளிட்ட தொடர்புடைய துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை மக்களுக்கு எவ்வித பாதிப்பின்றியும் பார்த்திங்கன்னா துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். மழைநீர் வடிகால்வாய் மற்றும் சேவைத்துறைகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தந்த இடங்களில் சாலை பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போடப்பட்டிருக்கு. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ரூபாய் 2116 கோடி மதிப்பீட்டில் சுமார் 716 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் பணிகள் பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ரூபாய் 1481 கோடி மதிப்பீட்டில் சுமார் 380 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகின்றன. பெருநகரம் சென்னை மாநகராட்சியில் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியின் மூலம் புதிதாக மேற்கொள்ளப்படும் ரூபாய் 232 கோடி மதிப்பீட்டிலான கால்வாய் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தியானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.